ரொம்ப மென்டல் டிசார்டராக சொல்கிறதா சைக்காலஜிக்கல் எஃபெக்டடாக சொல்கிறதான்னு தெரில, சூசைட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சூசைட் ஒரு எண்ணம்னு யாருக்காச்சும் வந்துச்சுன்னா, 1ஆந்தேதி இந்த எண்ணம் வருது வச்சுக்கங்களேன், ஒரு மாதம் நீங்கள் அந்த டிசிஷனை தள்ளி போடுங்க. நீங்கள் 20-30 வருஷம் பூமியில் வாழ்ந்துருப்பீங்க. அந்த ஒரு மாதத்துக்கு, ஒரு மாதம் கழிச்சு, இப்போ 3ஆந்தேதி அந்த உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா சூசைட் பண்ணணுன்ட்டு, அடுத்த மாதம் 3ஆந்தேதி சூசைட் பண்ணிக்கணுன்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அது திடீர்னு உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயந்தான். அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் சூசைட் பண்ணுறதே மறந்துடுவீங்க. இது ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் லைஃப். எவ்வளோ பியூட்டிஃபுல்னா, மெத்தாளுக்கு நம்ம உதவுறப்பையோ, மெத்தாள் கஷ்டத்தில் படுறப்ப நம்ம உதவி பண்ணுறப்பையோ லைஃபே பியூட்டி ஆகுறது, பியூட்டிஃபுல் ஆகுது. நீங்கள் சில சமயம் புண்ணிய ஆத்மாவாக கூட ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணுறனாலையோ, விளக்கு ஏற்றுறதுனாலையோ, மாலை வாங்கி பாடுறதுனாலையோ நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக முடியாது. மெத்தாளுக்கு உதவி பண்ணுறனால மட்டும்தான் நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆக முடியும். ஒரு வார்த்தை இருக்குது, மக்கள் சேவையே மகேசன் சேவை. அந்த சிவன் சேவையே சிறந்த சேவை. ஏன் அந்த மாதிரி சொல்லலை? ஏன்னா மக்கள், பாமர மக்களுக்கு யார் சேவை பண்ணுறாங்களோ மனசிறங்கி, அவங்க சிவனுக்கே சேவை பண்ணுறதுக்கு சமம்.